நீங்கள் லேசரில் ஃபிக்ஸ் ஆகுறீங்களா இல்லாட்டி உங்களுக்கு சர்ஜரி தான் உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குமாங்கிறத நீங்களே ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிஸ்டோசில் இருக்குது, ரெக்டோசில் இருக்குது. சிஸ்டோசில்னா அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரைட்டீரியா ஃபார் செலெக்ஷன் ஆஃப் த பேஷண்ட்ஸ் வெஜினல் டைட்டனிங் சர்ஜரிக்கு. யூஸ்வலி நம்மளோட கிளினிக்லேயே நம்ம வீடியோஸ்லேயே நான் நிறைய பேசியிருக்கேன். நம்ம லேசர் வெஜினல் டைட்டனிங் பண்ணலாம், அதே மாதிரி டாபிக்கல் க்ரீம்ஸில் வெஜினல் ரெஜினுவேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம நிறைய பேசியிருக்கோம். பட் சில கேட்டகரிஸ் இருப்பாங்க இல்லைங்களா, ஸோ அவங்களுக்கு வெஜினல் டைட்டனிங் சர்ஜரி தான் நம்ம ஆப்ஷனாக கொடுப்போம். வேறு ஆப்வியஸாகவே நம்ம அதை தான் கொடுத்தாகணும். ஏன்னா நம்மளுக்கு அவங்களோட சிவியாரிட்டி, வெஜினல் லாக்ஸிட்டியோட சிவியாரிட்டி அண்ட் டிகிரி ஆஃப் வெஜினல் லாக்ஸிட்டி நம்பர் 1. ரெண்டாவது பேஷண்ட்க்கு வேறு ஏதாவது கோமார்பிட் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சிலது இப்போ நம்மளுக்கு இம்ப்ளான்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்கன்னா நம்ம லேசர் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்க கண்டிஷன்ஸ்க்கு நம்ம சர்ஜரி தான் நம்ம ஆப் பண்ணுற மாதிரி இருக்கும். மூணாவது வெஜினல் ப்ரெஷர். ஸோ இந்த வெஜினல் ப்ரெஷர் எந்த அளவுக்கு இருக்குது, ஸோ வெஜினல் ப்ரெஷர் கம்மியாக இருக்குது, டோன் ஆஃப் த மசில் கம்மியாக இருக்குது, மசிலே இல்லை, மசிலோட ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்னா நம்ம அந்த டைம்லையும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏன்னா நம்ம முக்கியமான ஸ்டெப்பாக நம்ம வெஜினல் டைட்டனிங் சர்ஜரியில் லிவேட்டர் ஆனை மசிலை நம்ம ப்ளைகேஷன் பண்ணுறது தான் நம்ம மிக முக்கியமான ஸ்டெப்பாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி மசில் டேர் ஆனவங்களுக்கு நம்மளுக்கு இந்த டைட்டனிங் சர்ஜரி நல்லாவே எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கொடுக்கும். மசில் டோனும் நல்லா கிடைக்கும், நல்லா ஸ்ட்ரென்த்துமே நல்லா கிடைக்கும். ஸோ இந்த ஒரு ஆப்ஷனை நம்ம சொல்லுவோம். நாலாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேஷண்ட்டே எனக்கு வெஜினல் டைட்டனிங் சர்ஜரி தான் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க, ரொம்பவே டைட்னஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஸோ அந்த டைமில் நம்ம வெஜினல் டைட்டனிங் சர்ஜரி தான் நம்ம ஆப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அஞ்சாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 3 ஃபிங்கர்ஸ்க்கு மேலே நம்மளுக்கு வெஜனா அட்மிட் பண்ணுது, 3 ஃபிங்கர்ஸ் 4 ஃபிங்கர்ஸ் அதெல்லாம் அட்மிட் பண்ணுது அப்படின்னா கட்டாயம் நம்ம அது சர்ஜரி ஆப்ஷன் தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா கண்டிஷன்ஸ் எல்லாமே நம்ம நல்லா பார்த்துட்டு, இந்த க்ரைட்டீரியாஸில் எந்த கேட்டகரியில் அவங்க ஃபிக்ஸ் ஆகுறாங்க, லேசரா, ஸோ லேசர்னால் நம்மளுக்கு CO2 லேசர் இருக்குது, RF லேசர்ஸ் இருக்குது. ஸோ இது எந்த கேட்டகரியில் வராங்கங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். அப்புறம் மெயினாக ஒன்று பார்க்க வேண்டியது இருக்கும், என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்ட்ராய்டஸ் வெஜினல் ஓப்பனிங் வைடாக இருக்கா, ஸோ அந்த வெஜினல் ஓப்பனிங்கும் நம்மளுக்கு ஆனல் ஓப்பனிங், ஸோ மோஷன் போகிற பாதை, ஸோ இந்த 2 ஓப்பனிங்கோட டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம அந்த டைமே நம்ம வெஜினல் டைட்டனிங் சர்ஜரி தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல நம்மளுக்கு பெரினல் பாடி, ஸோ அந்த பெரினல் பாடியுமே நம்ம டைட்டனிங் சர்ஜரி பண்ணும்போது அதையுமே நம்ம ரிப்பேர் பண்ணலாம். ஸோ தட் அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த் அங்கே கிடைக்கும். ஸோ பெல்விக் ஃப்ளோர் ஸ்ட்ரென்த்துமே நல்லாவே கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு இது கூட சேர்த்து அசோசியேட்டடாக நம்மளுக்கு ஒரு சிஸ்டோசில் இருக்குது, ரெக்டோசில் இருக்குது. சிஸ்டோசில்னால் சிறுநீர் பாதை நம்மளுக்கு இறங்கி இருக்குது, யூரின் அடிக்கடி போகிறது, சிரிச்சா தும்முனா யூரின் போகிறது. ரெக்டோசில் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு ரெக்டம் மோஷன் போகிற பாதை இருக்கு இல்லைங்களா, ஸோ அது நம்மளுக்கு வெஜனாவில் ஒரு பல்ஜு மாதிரி நம்மளுக்கு தெரியும். ஸோ அதுதான் நம்ம ரெக்டோசில்னு சொல்லுவோம். ஸோ இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு மோஷன் போகும்போது ரொம்ப சிரமமாக இருக்கும், கான்ஸ்டிபேஷன் முக்கி போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள், அது மட்டும் இல்லாமல் யுட்ரைன் ப்ரொலாப்ஸை, கர்ப்பப்பையே கொஞ்சம் இறங்கி வருது. ஸோ இந்த மாதிரியான கண்டிஷன்ஸும் அசோசியேட்டடாக இருக்குன்னா நம்ம அதையுமே இந்த வெஜினல் டைட்டனிங் சர்ஜரியில் நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். அது கூட சேர்த்து நீங்கள் ப்ரீவியஸ் டெலிவரியில் உங்களுக்கு ஒரு எபிசியோட்டமி போட்டு கேப்பிங் ஆயிருக்கு, ஸோ அதையுமே நம்ம இது கூடவே சேர்த்து நம்ம ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த க்ரைட்டீரியாவில் நீங்கள் எந்த கேட்டகரியில் ஃபிக்ஸ் ஆகுறீங்க, நீங்கள் லேசரில் ஃபிக்ஸ் ஆகுறீங்களா இல்லாட்டி உங்களுக்கு சர்ஜரி தான் உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குமாங்கிறத நீங்களே ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு வெஜினல் லாக்ஸிட்டி எந்த சிவியாரிட்டியில் இருக்குது, இல்லாட்டி அசோசியேட்டட் கண்டிஷன்ஸ் ஏதாவது இருக்குதா, இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது கோமோபிட் கண்டிஷன்ஸ் ஏதாவது இருக்குதாங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் லேசர் பண்ணால் உங்களுக்கு ரெடி ஆகுமா, இல்லை உங்களுக்கு சர்ஜரி பண்ணால் உங்களுக்கு ரெடி ஆகுமா அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நிறையவே ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு. ஸோ வெஜினல் லாக்ஸிட்டி இருக்குன்னா அது கூட சிரமப்படாமல் நியூ ஆப்ஷன்ஸான லேசரோ இல்லாட்டி சர்ஜரியோ, வெஜினல் டைட்டனிங் சர்ஜரியோ உங்களுக்கு எது ஒத்து வரும், உங்களுக்கு எது பண்ணால் கரெக்டாக இருக்கும், எது ரிசல்ட் கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு டாக்டர் கூட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. வெஜினல் டைட்டனிங் சர்ஜரி பற்றி உங்களுக்கு மேலும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே தெரிய நம்பருக்கு கால் பண்ணியோ டெக்ஸ்ட் பண்ணியோ உங்களுக்கான சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.